ஏய் என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? என் ஆபீஸ்க்கு வந்து என்னோட ஸ்டாஃபை இப்படிதான் மரியாதை இல்லாம நடத்துவியா? இது உன்னோட ஆபீஸ் மட்டும் கிடையாது, எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்காக என் ஸ்டாஃப் மேலே நீ கை வைப்பியா? உன் உரிமை கம்பெனி மேலதான், வேலை பாக்குறவங்க மேல இல்ல. முதல்ல மரியாதையை தெரிஞ்சுக்கோ. உனக்கு அந்த மரியாதை தெரிஞ்சதாலதான் கண்டவன்லாம் முதலாளி மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கிறியா? மணிகண்டா, that's the limit. முதல்ல என்ன பேசுறோங்கிறத பார்த்து பேசு. பார்த்து தான் பேசுறேன். உன்கிட்ட தானே என் ஃப்ரெண்டுக்கு வேலை கேட்டேன். நடுவுல இவன் யாரு வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு? எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு நான் தான் அவரை உன் ஃப்ரெண்டை இன்டர்வியூ பண்ண சொன்னேன். அந்த இன்டர்வியூ தான் எதுக்கு? நான் வேலையில சேர்த்துக்க சொல்லி தானே உன்னை கேட்டேன். ஒருத்தரை பத்தி விசாரிக்காமலா வேலையில சேர்த்துக்க முடியாது. இது அப்பாவே வந்து சொன்னாலும் இதுதான் நிலைமை. ஓ, அப்ப இவனை எதுக்கு வேணான்னு சொன்ன உங்க ஸ்டாஃப்? அத சொல்லு. ஹே, முதல்ல மரியாதையா பேசு. நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்கா இல்லையா? உன் ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனில பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி தான் வெளியே வந்திருக்கான். தெரியுமா உனக்கு? ஆமா மணிகண்டன், உங்க ஃப்ரெண்டு ஒர்க் பண்ண பழைய கம்பெனியோட ஹெச்ஆர் கிட்ட விசாரிச்சுட்டு தான் இதை சொல்றேன். மேடம், அது பொய்யான கம்ப்ளைண்ட் மேடம். நான் அப்படிப்பட்டவன் இல்லை. யாரு என்னன்னா எதுவும் எனக்கு தேவையில்லை. ஒருத்தவங்க படிப்பு அவங்க நடத்த, இதை வச்சுதான் இங்க வேலை. கிளம்புங்க இங்க இருந்து. உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். முதல்ல கிளம்பு. மணிகண்டா, என்ன வாங்குனது பத்தலையா? போடா. டேய் மச்சான், வாடா வாடா. போ. புனிதா, உங்க கோவம் சரிதான், ஆனா அதுக்காக எல்லாரும் முன்னாடி அவனை அடிக்கணுமா? எல்லாரும் முன்னாடி தானே மணிகண்ட உங்க சட்டையை பிடிச்சான். அப்போ அவனுக்கு அப்படித்தானே பாடம் சொல்லி கொடுக்கணும். யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து நடத்தணும். அப்படியாவது கத்துக்கிட்டோம். எல்லாரும் உங்க ஒர்க் பாருங்க.